நீங்கள் இன்டர்வியூ தானே கூப்பிட்டீங்க, இப்போ என்ன ஆக்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க? நீங்கள் என்ன ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு காசு கொடுக்குறீங்களா? இல்லை அப்படி இல்லை, இன்டர்வியூன்னு கூப்பிட்டோம். அதான் இல்லை இன்டர்வியூன்னு கூப்பிட்டா இப்படிலாம் யாரும் இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டாங்களே. இல்லை, ஜஸ்ட் நாங்கள் அந்த ரீல்ஸ் எல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஆக்ட் பண்ணி காட்டினீங்கன்னா ஜஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கு காட்டுறதுக்காக தான், வேறு அப்படிலாம் எதுவுமே இல்லையே. ஆக்டிங் வீடியோ போட்டால் கூட ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்களே. அவரே வந்து கமெண்ட் பண்ணி ஏன் அளவுக்கு இல்லையம்மா பேக்கரியிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஆக்டிங்க்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி நிறைய வரும். என்னோட இன்ஸ்டா பார்த்தீங்கன்னாலே கமெண்ட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். பேட் கமெண்ட்ஸில் வரும். அவ்வளோ உட்காந்து நான் அழுதலாம் இருக்கேன் நிறைய டைம். ஏன் இந்த மாதிரி நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம அப்படி எதுவுமே பண்ணலையே. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட ஆக்ட்ரஸ், மாடல், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சங்கவிதா இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களோட ஜேர்னி பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஹாய். ஹாய். ஸோ இப்போ நீங்கள் நியர்லி ஒரு 5 ஃபிலிம்ஸ் தாண்டி பண்ணியிருக்கீங்க. ஆக்டிங் கெரியரும் பர்சியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்டிங் வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து அதுலேருந்து அந்த கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆக்டிங்கில். ஓகே. மம்மியோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நான் வந்து பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ அதுலேருந்து அப்படியே இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி சாரோட அவரோட படத்தில் நடிச்சிருந்தீங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த படம் பற்றியும் சொல்லுங்கள், அவரை பற்றியும் சொல்லுங்கள். கனியங்கள் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சாஃப்ட்டு. ஸோ வந்து நானும் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ கும்பகோணம் ஷூட்டிங் வந்தால் கூட கனியங்கள் வந்து அடுத்த சாட்டை சங்கவி அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு தெரியும். ஸோ எத்தனை மணிக்கு ஷூட்டாக இருந்தாலும் நான் கால் பண்ண, அங்கிள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, இங்கே இருக்கேன்டா வரியா ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. ஸோ என்னை பார்க்காம கும்பகோணம் ஷூட் வந்தாங்கன்னா என்னை பார்க்காம போகவே மாட்டார். அந்தளவுக்கு க்ளோஸு. என் பர்த்டே கூட வந்து அவர் கேக் கட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு க்ளோஸ் ரொம்ப. அண்ட் அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன். ரொம்ப ஸ்வீட் பர்சன். இப்போ வந்து நான் ஷெட்டில் இருக்கும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருப்பேன் ஆக்டிங். அப்போ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்படி பயப்படாதடா, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி நான் ஒரு சீன் பண்ணி முடிச்சிட்டேன்னா அப்படியே மைக்கில் என்கரேஜ் பண்ணி அங்கேன்னு வந்து ஹக் பண்ணி ரொம்ப சாப்பிட்டுரும். நீங்கள் ரொம்ப அம்மா செல்லம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா தான் எல்லாமே. அதான் நீங்கள் எங்கே போனாலும் அம்மாவை தான் கூட்டிகிட்டு போவீங்க. அம்மா செல்லம், உங்களை எல்லா இடத்துக்கும் அவங்களே கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க. அம்மா எல்லாமே எங்கேயுமே போக மாட்டேன். இல்லைன்னா அம்மா சொல்லுவாங்க நான் வந்தால் தான் நீ போகணும், இல்லைன்னா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அம்மா எல்லாமே எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ அம்மா தான் எல்லாமே. இல்லை என்னன்னா அம்மாவுக்கு ஒரு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியல. அப்போங்கிறப்போ என் பொண்ணு அதை பண்ணணும், எப்படின்னா ஃபேமிலி சைட்லாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே அனுப்புகிற அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்கும்போது என் மம்மி சொன்னது வந்து என்னென்னா, இல்லை என் பொண்ணுக்கு வந்து என்ன டேலண்ட் இருக்கோ நான் காட்டணும், என்னால் பண்ண முடியாத எல்லாமே என் பொண்ணுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் எது பண்ணாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அதனால் அம்மா தான் எனக்கு எல்லாமே. சரி, ஓகே. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ட்ரெண்டான ரீல், அதாவது எங்களோட கண்ணில் முதல்ல பட்ட ரீல் வந்து உட்காந்துட்டே நீங்கள் அப்படி போடு ஆடுனது தான். அதாவது அது மட்டும் கிடையாது, அந்த டான்ஸ் வந்து மிகப்பெரிய வைரல் ஆச்சு. சைடில் எல்லாத்துலேருந்து எடுத்துருந்தாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேமராவை பார்க்கவே இல்லை. அதெல்லாம் பிளான் பண்ணி மஞ்சள் சாரி கட்டிட்டு போனதா? இல்லை ஆக்சுவலாக யதார்த்தமாக கட்டிட்டு போனது தான். இல்லை மொதல் நாள் வந்து வேறு சாரி கிடையாது. தசரா, ஆக்சுவலாக தசரா ஃபெஸ்டிவலு நான் நார்மலாக எடுத்து வச்சது தான், பிளான் பண்ணியெல்லாம் எடுத்து வைக்கல இந்த சாரி. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆடினதும் சரி, நீங்கள் அந்த தனியாக அது ஆடுறதும் இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆகும், நம்ம டக்குன்னு வைரல் ஆயிடும்னு எதிர்பார்த்தேன். சீரியஸாக நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் ஐயோ நம்ம இப்படிலாம் ஆடி இருக்கோம், நான் அங்கே ஆடினப்போ கூட எனக்கு தெரியல. அந்த வீடியோ எடுத்து நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ நம்ம இப்படிலாம் ஆடி இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து நிறைய ஆக்ட் பண்ணுறீங்கல்ல, எங்களுக்கு ஒரு தடவை நடிச்சு காட்டுங்க பார்ப்போம். நாங்களும் பார்க்கணும்ல உங்கள் ஆக்டிங்க. நீங்கள் இன்டர்வியூ தானே கூப்பிட்டீங்க, இப்போ என்ன ஆக்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க? நீங்கள் என்ன ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு காசு கொடுக்குறீங்களா? இல்லை அப்படி இல்லை, இன்டர்வியூன்னு கூப்பிட்டோம். இல்லை இன்டர்வியூன்னு கூப்பிட்டா இப்படிலாம் யாரும் இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டாங்களே, ஆக்ட் பண்ணி காட்டுங்க. ஏன் நீங்கள் ஆக்டிங் வீடியோலாம் பார்த்தது இல்லையா? இல்லை நான் நேராக ஆக்ட் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு தெரியுமா நான் ஆக்ட் பண்ணுறேனா இல்லையான்னு? இல்லை, ஜஸ்ட் நாங்கள் அந்த ரீல்ஸ் எல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஆக்ட் பண்ணி காட்டினீங்கன்னா ஜஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கு காட்டுறதுக்காக தான், வேறு அப்படிலாம் எதுவுமே இல்லையே. ஆக்டிங் வீடியோ போட்டால் கூட ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்களே. இல்லை உங்களுக்கு ஆக்ட் பண்ணி காட்டணும் அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஏங்க சும்மா அந்த இன்டர்வியூவில் நார்மலாக கேட்குறது தானேங்க. இப்போ நான் தான் ஆக்ட் பண்ணேன்னா ஏங்க நான் உண்மையாலுமே என்னங்க கோவலாம் படுறீங்கன்னு நினச்சேன். நான் ஏதோ
பதறிடுச்சு ஒரு செகண்ட். நீங்க தானே கேட்டீங்க ஆக்ட் பண்ண காட்டு சொல்லி, அதான். அதுக்காக இந்த மாதிரி எங்க ஆக்ட் பண்றது? நான் கூட ஏதோ சீன் நடிக்க போறீங்கன்னு நினைச்சிட்டேங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் சில் தானே. ஓகே Just ஓகே. பண்ணு. அண்ட் உங்களோட ஒரு சில ஓல்டு வீடியோஸ் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோக்கு இப்போ நீங்க வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. அண்ட் அந்த விஷயத்தை இப்போ நீங்க ரீக்ரியேட் பண்ண போறீங்க. அந்த ஆக்டிங் எல்லாம் பார்த்து இந்த சங்கவி தான் அந்த சங்கவியான்னு முதல்ல உங்க ஆடியன்ஸ்க்கே ஒரு டவுட் இருக்கும், உங்களுக்கே அந்த டவுட் வரலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸை தான் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். பார்க்குறீங்களா? சரி ஓகே. அதில் முதல் வீடியோ. எப்படிங்க? நீங்க சீரியஸா எனக்கே கிரிஞ்சு மாதிரி இருக்குங்க பார்க்கவே. எப்படி இந்த வீடியோலாம் ஆக்சுவலி சங்கவி தான் பண்ணியிருக்காங்க, வேற யாரோ பண்ண வீடியோவை நாங்கள் எடுத்துட்டு வந்து சங்கவின்னு காட்டலை. இது பார்க்கும்போது இவ்வளோ கிரிஞ்சானா நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா பழைய மெமரிஸ் எல்லாம் வருதா? ஆமா கண்டிப்பா. என்ன? அப்போ வந்து டிக்டாக் மெமரிஸ் நிறைய வரும். டிக்டாக் அந்த டைம் கொஞ்சம் ஃபேமஸா ஆமா மியூசிக்கலி டிக்டாக். இந்த பாட்டுக்கு இப்போ சங்கவி இப்ப இருக்கிற சங்கவி வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க. ஓல்டு வெர்சஸ் நியூ. ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணும். நீ கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. இது நான் இது கூட சேர்ந்து நானா? ஆமா நீங்களும் பண்ணுங்க. சும்மா ஹெட் ஷேக் மட்டும். ஹெட் ஷேக் மட்டும். ஓய் ஹோய் ஹோய். இல்ல இவங்களோட மட்டும் வைங்கடா. ஓகே இப்போ இதே வந்து நம்ம இதுதான் இப்போ வந்து எனக்கு கேட்ட ட்ரெண்ட் ஆகும் நினைக்கிறேன். ஓல்டு தான் எனக்கு தெரிஞ்சு போகும்னு நினைக்கிறேன். ஓல்டு இஸ் லைக் ஓல்டு தான் கோல்டு. அடுத்த வீடியோ. எவ்ரிபடி ஹஸ் அ வர்ஸ்ட் கிரிஞ்ச் பார்ட். இல்ல எல்லாருமே லைஃப்ல கிரிஞ்ச் பண்ணிருக்கோம். ஆமா நிறையவே. இல்ல அந்த கிரிஞ்ச் பார்ட் ஆக்சுவலி ஹாப்பியா இருக்கும். அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ பாக்கும்போது எனக்கு கிரிஞ்சா தெரியும். ஆனா அதுதான் அப்போ ரொம்ப நல்லா. இப்போ நம்ம ஓல்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரஷ் எல்லாம் வச்சிருப்போம். அதாவது இப்ப இருக்கிறவங்க டைரக்டா போய் சொல்றாங்க இன்ஸ்டாகிராம். அப்பெல்லாம் நம்ம வந்து சொல்ல மாட்டோம், அப்படியே பாப்போம், எப்படி பேசுவோமா, ஃப்ரெண்ட் தூது விடுவாங்க. நீங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் தூது விட்டுருக்கீங்களா? இல்ல அவங்க யாரோ விட்டுருக்காங்க? நிறைய விட்டுருக்காங்க. நான் யாரையும் தூதலாம் விட்டது. ஆனா செமையா இருக்கும் அப்பெல்லாம். நல்லா இருக்கும். அவங்க சைக்கிள்ல அவங்க வீட்டு வழியா போறது அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஏன்னா என் டாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அடி விழும். அடிப்பர். எப்படி உங்களுக்கு இந்த வீடியோலாம் கிடைச்சிச்சு? இப்போ இதை நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். அதாவது அதுலயாவது வெறும் ரியாக்ஷன் தான். அந்த ஹொய் ஹொய்யோட தப்பிச்சிட்டீங்க. இங்க பாருங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல சங்கவி இறங்கி பண்ண ஒரு விஷயம். ஐயோ இப்படி டக்குன்னு கேட்டா இல்ல நீங்க ஒரு 2 தடவை உங்களோட வீடியோ நீங்களே பார்த்து இல்ல அத உங்க எனர்ஜி ஏத்திக்கோங்க. பாஸ்ட்ல நம்ம பண்ண தப்பெல்லாம் பிரசன்ட்ல வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா கண்டிப்பா. அதான் நீங்க நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க. நம்ம அந்த ரீலியா இப்ப ரீக்ரியேட் பண்ண போறோம். ரெடியா? நீங்க எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க, நான் பண்றேன். என் கூட சேர்ந்து பண்ணுங்க. இந்த பாட்டுக்கா? நம்ம எல்லா பாட்டுக்கும் நீங்க என் கூட சேர்ந்து பண்ணணும். நீங்க தானே காட்டு. இப்ப நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? அதாவது உங்களோட ரியாக்ஷன்ஸ் நான் கொடுக்கணுமா? இல்ல நீங்க கொடுங்க, நான் அதை பார்த்து நான் கொடுக்குறேன். இப்ப என்னோட பாட்டுக்கு நீங்க ரீக்ரியேட் பண்ணுங்க. இது வந்துட்டு ஆமா உங்களுக்கு நீங்க பண்ணாவது ஏதோ 4 பேர் பாப்பாங்க. நான் உங்களுக்கு டாஸ்க் தரேன். நான் பண்ண ரியாக்ஷனை நீங்க இப்ப ரீக்ரியேட் பண்ணுங்க. உங்களை பார்த்து நான் பண்றேன். சரி வாங்க எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இல்ல இதுதான் நீங்க போடணும். இப்ப பாத்துக்கிறீங்க பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. முக்கியமான ஸ்டெப். These recreations gonna be wild. ஸோ இத்தனை நேரம் நீங்க ரீக்ரியேட் பண்ண ரீல்ஸையே நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ நீங்க பண்ணாத ஒரு ரீலை, அதுவும் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ரீலை நம்ம பண்ண போறோம். என்ன ரீல் அது? ஆமா நீங்க நல்லா நடிக்கிறீங்க. நாங்களும் பார்த்தாதான் அந்த பழைய வீடியோலாம் பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பா அப்ப விட்டுருந்தா நீங்களும் வேற ஒரு ஸ்டாரா வந்திருப்பீங்க. ஆனா இப்போ நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரோட தான் எடுக்க போறோம். அவரோட ஈக்குவலா பண்ண சொல்றீங்களே, அவர் அளவுக்குலாம் எனக்கு வருமா சொன்னாங்க. அவர் வந்து ஹி ஸ்டார். நம்ம இப்போ வந்து அதை ரீக்ரியேட் பண்றோம். எவ்வளவு ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கீங்க நீங்க. ஓதட்டுக்கு சிரிப்பு அப்படின்னு அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ரீக்ரியேஷன் பண்ண போறோம். அவரோட ரீக்ரியேஷன் ஓகே என்னன்னா, இங்க வந்து நீங்க தான் சஞ்சய் ராமசாமி, நான் தான் அசின். என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா கொஞ்சம் தப்பான யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன நான் சொல்லல, இவங்க சொல்றதுனால நான் பண்றேன். இப்போ அந்த சீனை ரீக்ரியேட் பண்றோம். ரெடி? வாட்டர்மெலன் சாப்பிடுங்க. இருங்க எனக்கு வேற சிரிப்பா வருது. கையில வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. ஒரு வாய் சாப்பிடுங்க.
சாப்பிட்டுட்டு சுற்றி முற்றி பாருங்க. இப்போ கேமரா பார்த்து இப்படி பண்ணுங்க. ஓகே, பாப்பாங்க என்ன பண்ணுது அந்த பொண்ணு ரொம்ப நேரம். பிஜிஎம்மோட யோசிச்சு பாரு. அது அந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த பொண்ணு ரொம்ப நேரமா ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஏன் அளவுக்கு இல்லையேம்மா, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு இல்ல. உங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காதுங்க, உங்களோட நான் கொஞ்சம் கம்மி தான். இப்போ ரீக்ரியேஷன் ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சது. உங்களோடதுல இருந்து ஒரு சில கமெண்ட்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கமெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நல்லா தான் வந்துருக்கு. ஸோ அதுலேருந்தே நாங்கள் ஒரு சில நெகட்டிவ்ஸ் தான் எடுத்துட்டு வந்தோம். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கிறது தான் விஷயம். அதுல முதல் கமெண்ட், ஹாய் மெசேஜ் மீ, ஒரு ரூல் இருக்கு ஆக்ட் பண்ணுவியா. ரோல்ங்கிறது தான் ஒரு ரூல்னு டைப் பண்ணியிருக்காரு. இது வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாம் வரும்ல, நடிக்க கூப்பிடுறேன், நடிக்க வாங்க, நிறையவே இந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும். இப்போ எப்படின்னா இன்ஸ்டால எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஃபேக் ஐடியிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஆக்டிங்க்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி நிறைய வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். சில பேர் ஃபேக்காக கூட கமெண்ட் பண்ணுவாங்க, வேலை வெட்டி இல்லாமல் கூட கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஓகே, முன்னே நீங்கள் ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ண கேட்கணும், ஃபேக் ஆடிஷன்ஸு அது மூலியமா எனக்கு ஃபேக் கால்ஸ் நிறையவே வந்திருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. பிக் பாஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா, போறீங்களா அப்படிங்கும்போது நான் கூட ஓகே, அவங்க விஜய் டிவிலேருந்து தான் பேசுறாங்கன்னு நம்பிலாம் வேற பேசினேன். அது நான் பேசல, மம்மி பேசினாங்க, அப்புறம் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் கூட பேசினேன். ஆனால் அது எல்லாமே ஃபேக் கால் தான். நிறைய அந்த மாதிரி ஃபேக் கால்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அது பிக் பாஸ் கிடையாது? அது வந்து எப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, பாலான்னு சொல்லிட்டு, அவங்க மூலியமா நான் சொல்லி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னும் போது எங்க அந்த கான்டாக்ட் அனுப்புன்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இல்லம்மா இது ஃபேக்கு, நீ நம்பாத. இப்போ கூட ரீசெண்டா இன்ஸ்டால வந்து டெக்ஸ்ட் வந்துச்சு, சிடபிள்யூசிக்கு வந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கமெண்ட் கூட போய் பார்க்கல, ரெஸ்பான்ஸ் பண்ணல. நிறைய ஃபேக் மெசேஜ்லாம் வரும். எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஓவரா ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிற கமெண்ட் வந்துருது. பாருங்க, எனக்கு ஆக்டே பண்ண தெரியாது, இதில் அவங்க ஓவர் ஆக்ட்னு வேற சொல்றாங்க. அதுக்காக தான் நான் வந்து என்னோட இன்ஸ்டா பார்த்தீங்கன்னாலே கமெண்ட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பேன். பிடிச்சா பாருங்க, லைக் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி விட்டுறது. யார் கமெண்ட்ஸும் நான் ஆன் பண்ணது. ஏன்னா இப்போ நான் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறேன், அந்த வீடியோஸ் நல்லாவே தான் இருக்கும். இப்போ அமலா சாஜி வீடியோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ணல. ஸோ பிடிக்கும். அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் அதனால தான் நான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஆன் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சா பாருங்க, பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஓகே, இன்னொரு போஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் கமெண்ட்ஸை லிமிட் பண்ணியிருக்கீங்க, பயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும். என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணல, ஏன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ண. அவங்க வந்து சும்மா பார்க்குறாங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. நமக்கு பார்த்து அது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் நான் நிறையவே ஹர்ட் ஆகியிருக்கேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மியூசிக்கலி டிக்டாக் டைம் வந்து அப்போ நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுனால நான் அந்த கமெண்ட்லாம் பார்ப்பேன். இன்ட்ரெஸ்டாக பார்க்கும்போது பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும். அப்போலாம் உட்காந்து நான் அழுதலாம் இருக்கேன் நிறைய டைம். ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க நமக்கு அப்படிலாம் சொல்லி. ஸோ அந்த டைமில் அனுபவப்பட்டனால நான் இப்போ வந்து கொஞ்சம் ரீச் ஆனதுனால இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்த கமெண்ட்லாம். பீப்ஸா கமெண்ட்லாம் வந்திருக்கும். ஒரு சில வீடியோக்கு நீங்க கமெண்ட் லிமிட் பண்ணாத வீடியோஸ்க்கு சம்பந்தமே இல்லை, உங்களான்னு இல்லை, நார்மலா வந்து திட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்லாம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அது எவ்வளோ ஹர்ட் பண்ணுது? அது ரொம்பவே ஹர்ட் ஆகும். நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டாவில் வந்து நான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கேன்னு தெரில. நான் அந்த டைம்லலாம் எனக்கு வந்து நிறைய பீட் கமெண்ட்லாம் வரும். அது இல்லாமல் மெசேஜ்லாம் கூட பர்சனலாக வரும். நான் அதெல்லாம் அப்போ ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன். நான் ஏன் இந்த மாதிரி நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம அப்படி எதுவுமே பண்ணலையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். அப்போ நான் சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையும் போய் ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பேசுகிறவங்க வந்து 1000 பேசிட்டாமல் இருப்பாங்க, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, நீ கமெண்ட்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக ரோமியோ ஜூலியட் வெப் சீரிஸ் நான் ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அதில் கூட வந்து இவெல்லாம் ஒரு மூஞ்சா, எதுக்கு இவ்வளோலாம் நீங்கள் ஹீரோயினாக போடுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டுலாம் நிறைய கமெண்ட்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரீலில் செம்ம ட்ரெண்டானது அந்த அப்படி போடோடது தான். ஸோ அதை இப்போ நீங்கள் எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறீங்க. ஓகே, பாட்டு போடணுமா? இது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். பிகாஸ் அப்போ அந்த வைப், அது ஒரு வைப் இல்லை, அப்போ எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அது ஒரு வைப்ல பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஸோ அதையும் இதையும் போட்டு எதை ஃபன் பண்ணிடுறாங்க. சாச்சா அப்படிலாம் பண்ணுவேடா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருந்தாலே இந்த
ப்ரொப்போசல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். ஸோ சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு லைம் லைட்டில் இருக்கும்போது அந்த ப்ரொப்போசல்ஸ்கள் தான் மறுக்க முடியாது. எந்த மாதிரியான ப்ரொப்போசல்ஸ்லாம் வரும்? ப்ரப்போசல்லாம் நிறைய வந்திருக்கு. மோஸ்ட்லி வந்து எப்படின்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்குமே வரும். ஆனால் சில பேர் டேடியை பார்த்துட்டு யாரும் நிறைய பேர் சொல்ல பயப்படுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸை விட்டு இல்லை அவங்க அப்பாவை பார்த்தா பயமாக இருக்குது. நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணிவிட்டு என்னென்னா என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க அப்பாவை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் எதுவுமே சொல்லையேடா, என்னடா நீயே வந்து அப்பா பார்த்தா பயமாக இருக்குது நம்ம ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் இப்படிலாம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. எனக்கு உங்கள் அப்பாவை பார்த்தா மட்டும் தான் பயம், மற்றபடியாக ஜெய் படத்தில் சொல்லுவாங்க, ஜெய் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கும் சாமி நம்பிக்கை ரொம்ப அதிகம். ஓ, என்ன மாதிரி நீங்களும்? ஆமாம், கடவுளே அஜித்தேன்னு ஒரு கடவுளை. ஐக்கு நீங்க அஜித் ஃபேனா? அஜித் சார் ஃபேனா? நானும் ரொம்ப பயங்கரமான அஜித் சார் ஃபேன். அப்படியா? நிஜமா? ஆமா. அப்ப நீங்களும் கத்திருக்கீங்களா கடவுளே அஜித்? நிறையவே. நான் தியேட்டர்லாம் போனேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போனேன்னா ரொம்ப பயங்கரமா கத்துவேன். எப்படி கடவுளே அப்படின்னா? அஜித்தே அப்படின்னு. ஆமா, இங்க தளபதி படத்துக்குலாம் போனோம்னா அவங்க எல்லாம் தளபதியும் கத்துப்போம், நாங்க இங்க தலைன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஓ, அந்த அளவு வெறித்தனமான ஃபேன். எனக்கு ரொம்ப ஆசை ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு நாளாச்சும் ஃபர்ஸ்ட் ஷோ போய் தலை படத்தை பார்த்துடணும் அப்படின்னு வருது. நிறைய விஷயங்கள் உங்களோட ஜேர்னி பற்றி பேசணும், ஆக்டிங்குள்ளே எப்படி வந்தீங்கன்னு பேசணும், உங்களோட ரீக்ரியேஷன்ஸ் பற்றி பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. டேக் ஒன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.